Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர் ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைய காணொலியில் தன்னோட வீட்டை சுற்றி ஒரே கெட்ட வாடையாக அடிச்சிருக்குங்க. அது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல. இறந்து போன யாரோ ஒரு நபருக்காக அனுதாபப்பட்டது தான் இவங்க பண்ணதுலேயே மிகப்பெரிய தவறு. அதன் விளைவாக தான் இவங்க வீட்டை சுற்றி அமானுஷ நடமாட்டங்களும் நிறையவே நடக்க ஆரம்பிச்சுது. இறந்து போன நபர் இவங்க வீட்டையே ஒரு வழி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்றைய காணொலியை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரியுதுங்க. யாருக்காகவும் இறக்கமே காட்டக்கூடாது. அப்படி இறக்கம் காட்டினா நம்மளுக்கும் இதே போல தான் நடக்கும்ட்டு இந்த சம்பவத்து மூலிமா நம்மளுக்கு தெரிய வருதுங்க. கண்டிப்பாக இன்றைய காணொலி உங்களுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தை கொடுக்குங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது மாதிரியான சுவாரஸ்யமான திகில் நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சலி மூலிமா ஷேர் பண்ணது ஸ்டெல்லா என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்தில் இவங்களுக்கு தாங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தாண்டி கடம்பத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் தாங்க இந்த ஸ்டெல்லா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்க. நர்சிங் படிப்பை முடிச்சுட்டு ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் இவங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்பவே செல்லமாகவே வளர்ந்துருக்காங்க. இவங்க வேலை செய்கிற இடத்துல எப்போவுமே இவங்க ஜென்ரல் ஷிஃப்ட்டு, அதாவது டே ஷிஃப்ட்டில் மட்டும்தான் போவாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஷிஃப்ட்டும் இவங்க போகவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டலில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் நைட் ஷிஃப்ட்லாம் வர சொன்னது ஒரு காரணத்தால் அங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க குடும்பம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா சொந்தமாக தொழிலும் செய்கிறாரு. அதில் நல்ல வருமானமும் வரக்கூடிய ஒரு தொழிலாக தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இவங்க நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போய் நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நர்சிங் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. அவங்க டாக்டருக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது முடியாத பட்சத்தில் நர்சிங்காச்சும் பண்ணலாமே அப்படின்ட்டு நர்சிங்கும் சேர்ந்து அவங்க வேலையை நல்ல விருப்பப்படி தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வேலை செய்கிற மருத்துவமனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இவங்க வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இவங்க வீடு கொஞ்சம் நகர்ப்புறத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேய் பயம் பிசாசு அந்த மாதிரியான எந்த ஒரு பயமே கிடையாது. இவங்க இரவு 7 மணி 8 மணி நேரத்தில் கூட தனியாக கூட வருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நகர்ப்புறம்ன்றதுனால ஆளுங்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கங்கே கடைகள் லைட்டு வெளிச்சம் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இவங்க கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனையில் மட்டும் 4 வருஷமாக வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அவங்க வீட்டில் பேச்சும் எடுத்து அதுவும் போயிட்டுருக்கு. அவங்க மட்டும் இன்னும் 2 வருஷம் போட்டோமே அப்படின்ட்டு ஸ்டெல்லா அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுனால அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. இன்னும் 2 வருஷம் தான் உனக்கு டைமிங், அதுக்கப்புறமா நீ நாங்கள் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் சொன்னவங்க இவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர்றது இப்படியே தான் வழக்கமாக போயிட்டே வந்துருக்குது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக இவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவமும் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இவங்க டே ஷிஃப்ட்டில் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியும் ஆகிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் சீஃப் டாக்டர் இவங்கக்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் நைட் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இது வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்ததே கிடையாது. ஏற்கனவே பார்க்க சொன்ன மருத்துவமனையில் இருந்து நின்றுட்டு தான் இங்கேயும் வந்துட்டாங்க. திடீர்னு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு இவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. சார் இது மாதிரி சார் இல்லை சார் நான் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயம் சார் அப்படி இப்படின்ட்டு ஏதோ காரணங்கள் சொல்கிறாரு. ஆனால் அந்த சீஃப் டாக்டர் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அவங்கள ஆர்டர்லாம் போல் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஏன்னா அந்த சீஃப் டாக்டர் இவங்களும் ரொம்பவே க்ளோஸு. அவங்க ஒரு லேடி டாக்டர் தான். அவங்கக்கிட்ட இது மாதிரி நைட் டியூட்டி வர நர்ஸு இல்லை இவ்வளோ நாள் 4 வருஷமாக நீ டே ஷிஃப்ட்டில் தானே வர, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்காக அப்படின்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறமா இவங்களால அதை மறுக்க முடியல. ஒரு வழியாக அதுக்கப்புறம் சரிங்க டாக்டர் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே அவங்க அப்பா அதெல்லாம் ஒன்று நீ நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க தர, நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லைப்பா டாக்டர்
இது மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. என்னால் வந்து மறுக்க முடியலப்பா, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரேன், 2 நாள் லீவும் எடுத்துக்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் ஒரு மனசாக வந்து சரிம்மா நீ பார்த்துட்டு வா, நைட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனும் வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து ஓகேம்மா சரி நீ கண்டினியூ பண்ணிட்டு நீ போயிடு, எதோ இருந்தாலும் மார்னிங் நீ வீட்டுக்கு போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டு வந்து இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சரியாக ஒரு 8 மணி அளவில் போயிட்டு இவங்க சாப்பிட்டு இந்த நோட்டு எடுத்துகிட்டு பேட் எடுத்துகிட்டு நோயாளிகளுக்கெல்லாம் போய் மருந்து கொடுத்துட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து இவங்க ரிப்போர்ட் மாதிரி போடுவாங்க. அதை வந்து இவங்க கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு எல்லாம் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இவங்க அந்த ரிசப்ஷன் சொல்லுவாங்களா, இந்த கதவு நுழைஞ்ச உடனே இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து கத்திட்டே ஹாஸ்பிட்டல் வெளியிலேருந்து ஓடியாடுறாருங்க. ஒரு நபர் சாலை விபத்தில் அடிபட்டு ஆம்புலன்ஸில் வந்திருக்காருங்க. அவங்கள கூப்பிட்றதுக்காக தான் அவங்க அப்பா அவங்க அம்மா தான் கத்திட்டு ஓடியாடுறாங்க இவங்களுக்குள்ளே. இதை பார்த்து இவங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. என்னமாச்சு பதறாமல் சொல்லுங்கம்மா, என் பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டாக்டர்ன்றாங்க. நான் டாக்டர் இல்லைம்மா, டாக்டர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரக்சரில் எத்தனை இந்த வார்ட் பாய் இருப்பாங்களே அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் இருந்து அடிபட்ட அந்த நபர் இருக்காங்களே அவங்கள தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து படுக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. அவருக்கு இன்னுமே திருமணம் ஆகலை போல். அவங்க வந்து அடிபட்டு ரொம்பவே உடம்பு ஃபுல்லாக ரத்த காயங்கள்லாம் இருக்குது. அவங்கள வந்து ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு இவங்க தான் கூடவே அந்த வார்ட் பாய் கூடவே தள்ளிட்டே போகிறாங்க ஸ்ட்ரக்சரில். கூட்மேட்டு டாக்டர்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சீஃப் டாக்டர்லாம் யாருமே கிடையாது, டியூட்டி டாக்டர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய்ட்டு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே இமீடியட்டாக இவங்களை பாருங்கள் அப்படின்ட்டு இவங்க சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டின்னு போயிட்டு எல்லாமே இவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க சொல்லிங்களா, ரத்தத்தை எல்லாம் சுத்தமாக துடைப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது கூட இவங்க தான் கூடவே இருக்கிறாங்க. எல்லாம் பிளட் அந்த ரத்தத்தை எல்லாமே துடைச்சிட்டு அவங்க கூடவே இந்த ஹெல்ப்பிங்காக நர்ஸுங்கெல்லாம் கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் கூடவே இருக்கிறாங்க. உடனே சீஃப் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க சீஃப் டாக்டரோட வீடு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அவங்க உடனே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணணும், பலத்தை அடிபட்டிருக்கு தலையில், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்கேன் இதெல்லாம் உடனே பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் வரணுமே அப்படின்ட்டு டாக்டருக்கு தெரிவித்த உடனே அவரும் வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாருங்க. வந்த உடனே ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுட்டு ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க தான் கூடவே இருக்கிறாங்க. அந்த நபர் இருக்காங்களா, அப்படி ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அவர் வந்து உயிரையும் விட்டுடுறாருங்க ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது. ஏன்னா அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வந்து வெளியேறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தலையில் அடிப்பட்டதுனால பலத்த அடியாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவர் சுயநினைவும் இழந்து போயிட்டுருக்காரு. இந்த ஆப்ரேஷன் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்தும் போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லாமல் ஸ்டெல்லா ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளியே வந்து அவங்க பெற்றோர்கிட்ட உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமாக அழவும் செய்கிறாங்க. அந்த இடத்துலையே கதறி அழவும் செய்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் தன்னோட பையன் இறந்துட்டான், ஒரு தாய் ஒரு தகப்பன் எப்படி கதறி அழுவாங்களோ அதை விட தாண்டி அவங்க அப்பா அவங்க அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அழுதுருக்காங்க. இதை பார்த்த ஸ்டெல்லாவுக்கு வந்து மனசே கேட்கலங்க. இவங்களும் ஒரு பக்கம் கண் கலங்கிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ரொம்பவே இறக்க குணங்க. இதனால தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. இதை நினச்சி இவங்க ரொம்ப நேரம் வருத்தப்பட்டுருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அன்றைக்கி ஷிஃப்ட்டு இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பொழுது விடைஞ்சோடனே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோடனே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு டாக்டர் நான் கிளம்புறேன், எனக்கு உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அப்பா அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு ஒரு மாதிரியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நைட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சு, ஆனால் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சி அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து சரி விடுமா, இதெல்லாம் சகஜம் தானே மனுஷ வாழ்க்கையில், இதை பற்றிலாம் நீ வந்து வருத்தப்படாத, இந்த தொழிலில் வேலை செஞ்சுட்டு இதுக்காகலாம் நீ வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நீ குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இவங்க எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் குளிச்சுட்டு போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு இவங்க போயிட்டு படுத்துடுறாங்க. வெறும் வயிற்றுலாம் படுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு ஒரு 2 இட்லி போல் சாப்பிட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்க போய் படுத்துடுறாங்க. இவங்க படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. முந்தா நாள் நைட்டு அந்த பையன் இறந்து போனாருங்களா, அந்த நினப்பாகவே இருக்குது. அந்த பையனை நினச்சி இவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கமே வரலை. ஏன் தூக்கமே வரலன்ட்டு அவங்களுக்கும் தெரியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சரி
சரியாக ஒரு 12 மணி அளவில் வந்து இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்க ஆரம்பிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி அளவில் தான் எந்திரிக்கிறாங்க. அவங்க ரூம்லேருந்து வெளியே வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீ அப்படின்னு கை வச்சு பார்க்குறாங்க. ஜுரம் வந்து அனலாக கொதிக்குதுங்க. அந்த பையனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்களே, அதை தாண்டி வந்து இவங்க வீட்டில் தூங்கலை, அவனே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டதுனாலவே இவங்களுக்கு ஜுரமும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்யறேன்னா, இவங்கக்கிட்ட ஆல்ரெடி மெடிசன் கொஞ்சம் எடுத்துகிட்டும் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை போடாமல் மறந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிசன் வந்து இவங்க போட்டுட்டு இவங்க நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் இவங்களுக்கு தூக்கமே வரலை. அதுக்கப்புறமா இவங்க வந்து நல்லாவே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சரியாக ஒரு 12 மணி அளவில் வந்து இவங்களுக்கு ஒரு கனவும் வருதுங்க. அது கனவுன்னு அப்போ தெரியல. அதாவது இறந்து போனாருங்களா ஹாஸ்பிட்டலில், அந்த நபர் வந்து இவங்க வீட்டுக்கிட்ட நிற்கிறதாகவும் இவங்க வீட்டை சுற்றி வர்றதாகவும் இவங்க பேர் அதாவது ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதாகவும் இவங்களுக்கு அப்படியே தோணுதுங்க. உடனே இவங்க பதறி போயிட்டு எழுந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்களுக்கு அது கனவுன்ட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுது. ஏன்னா அந்த நபரை நினச்சி இவங்க வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் உடனே லைட் போட்டுட்டு இவங்க பக்கத்துலேயே பெட்டுக்கு பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருப்பாங்களாங்க. அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படியெல்லாம் கனவு வருது, ஒருவேளை அந்த பையனை பற்றி நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு கனவு வருது போல் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சிட்டு இதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு தனி அறை தான் இருக்குது. இவங்க அப்பா இவங்க அம்மா வந்து தனி அறையில் படுத்துப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தனி அறையும் இருக்குங்க. இவங்க வீடு கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் வசதியானவங்க இல்லைங்களா, அதனால் பெருசாகவே கட்டி வச்சுருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமும் இருக்குது. அப்படி மறுபடியும் இவங்க படுத்து தூங்க ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து மறுபடியும் இவங்களை வந்து ஸ்டெல்லா அப்படின்ட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குது. அப்படி பெட்லேயே படுத்துட்டு இது கனவு தான் போல் அப்படின்ட்டு இவங்க வந்து கண் முழிச்சு அப்படியே மறுபடியும் இவங்க கண் முழிச்சு அந்த முழிப்பிலே இருக்காங்க இல்லையா, அந்த டைமும் வந்து ஸ்டெல்லா அப்படின்ட்டு 2 வாட்டி கூப்பிட்ற மாதிரி கேட்குதுங்க. இதை கேட்டு இவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பதறி போயிடுது. என்னடா இதுக்கு முன்னாடி கனவுன்னு நினச்சோம், இப்போ உண்மையாகவே கேட்குது அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் உன்னிப்பாக வந்து கவனிக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டெல்லான்னு இவங்களை வந்து கூப்பிட்றாங்க. யாரோ ஒரு நபர் கூப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது இல்லைங்களா, அது ஒரு ஆண் குரல் தான். நல்லாவே இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுதுங்க. கண்டிப்பாக இது வந்து அந்த இறந்து போன அந்த நபரோட ஆன்மாவை தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது போன்ற அமானுஷ கதைகள் எல்லாமே இவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது இவங்க கூட சக ஊழியராக இருக்காங்க இல்லைங்களா, சிஸ்டர்ஸ்லாம், அவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்களுக்கு புரிய வந்தது, கண்டிப்பாக இது அமானுஷ சம்பவம் தான். அந்த இறந்து போன நபரோட ஆன்மா தான் நம்ம வீட்டை சுற்றி வருது. அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாங்களே, அப்பயே நம்மளுக்கு இறக்கப்படக்கூடாது, யார் மேலேயும் இறக்கப்பட்டால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பயத்துலேயே என்ன பண்ணுறாங்க, எழுந்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க ரூமை விட்டு வெளியவே போகாமல் இவங்க அப்பாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா அம்மா அட்டன் பண்ணி, என்னம்மா ஆச்சு அம்மா, உடனே என் ரூமுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் உடனே கிளம்பி இவங்க ரூமுக்கு வராங்க. இவங்க லைட்டு போட்டு உட்காந்து என்னப்பாச்சு, அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுமா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. இதுக்கு தாண்டி நீ யார் மேலேயும் இறக்கம் காட்டக்கூடாதுன்னு சொன்னேன், பார்த்தியா இப்போ இன்றைக்கி உன்னை தேடி அந்த ஆன்மா வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நம்ம வந்து ஒன்றாவே படுத்துக்கலாம், தனியாக விட வேணாம்ப்பா குழந்தைய, பயந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டுறாங்க. அதை தாண்டி இவங்க வந்து அம்மா வந்து பைபிள் எடுத்துன்னு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஜபமும் பண்ணுறாங்க. அந்த ரூமில் உட்காந்து ஜபமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்ட்டு பைபிளை மடித்து தலையணைக்கு பக்கத்தில் வச்சுட்டு இவங்க 3 பேருமே ஒரே அறையில் படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலைங்க. அந்த குரல் கேட்டுச்சிங்களா, அந்த குரலும் கேட்கல, கனவு மாதிரி வந்துச்சு, அந்த விஷயமும் நடக்கலை. நல்லாவே தூங்கி மறுநாள் காலையில் 9 மணி அளவில் தான் இவங்க எழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிட்டு எப்போவும் போல் இவங்க எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டை சுற்றி ஒரு கெட்ட வாடை, பயங்கரமான ஒரு கெட்ட வாடை அடிக்குதுங்க. இந்த வாசம் வந்து இவங்க வீட்டில் இவங்களால இருக்கவே முடியல. இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க 3 பேருக்குமே அந்த கெட்ட வாடை அடிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாத்தம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்றாங்க, அம்மா இங்கே வாம்மா அப்படின்ட்டு, என்னம்மா இது ஏதாச்சும் போட்டியம்மா நீ அப்படின்னு கேட்டோன்னே, எதுவும் இல்லடி, அவங்க அப்பா கிட்டே கூப்பிடுறாங்க. அவங்க அப்பாவும் வந்து என்ன ஸ்மெல்லுன்னே தெரியலையே, இது ஏன் இவ்வளோ கெட்ட வாடை அடிக்குது அப்படின்ட்டு இவங்க ரூமில் எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஒரு வேளை எலி ஏதாச்சும் செத்து போயிருக்கும். இவங்க வீட்டு உள்ளேயும் வெளியும் ஃபுல்லாக வந்து தேடிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே எலி செத்து போனதாக எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் இந்த வாடை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இருந்திருக்கு. இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க அந்த வாடை தாங்க முடியாமல். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னாச்சு ஏதாச்சு எதுக்கு வெளியே நிற்கிறீங்க
கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இது மாதிரி ஒரு பையன் இறந்து போயிட்டான், அந்த பையன் வந்து இவளுக்கு கனவுலையும் வந்திருக்கான், அதுக்கப்புறமா இவளை வந்து கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கெட்ட சக்தியோட வேலையாக தான் இருக்கணும். வீட்டை சுற்றி இவ்வளோ துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து உங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்கணும். இறந்து போன ஆன்மா கிட்டேருந்து தான் ஒரு துர்நாற்றம் அடிக்கும். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்ட்டு ஏற்கனவே இவங்க பயத்தில் இருக்காங்க. இன்னுமே அவங்க வந்து இவங்களை பயன்படுத்தியும் விட்டுடுறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து சரி பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க வேலையை பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பயம், இவங்களுக்கு உதவி பண்ண போய் ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு ஆகிடுப்போதுன்ட்டு அவங்க வந்து இதை கண்டுக்காமல் வந்து அறிவுரை மட்டும் சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டெல்லாவோட அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இவங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு வராங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த வாடை வந்து இல்லவே இல்லைங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இவங்க வந்து தத்தளிச்சு போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்படியே போக போக சாயங்காலம் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு இவங்க சாப்பிட்டு சரி 3 பேரும் தனித்தனியாக தூங்குவாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடு போகுது, இன்றைக்கி வந்து ஒன்றாவே தூங்கலாம் அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து முடிவும் பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா இருக்கிறாரு இல்லையா, அதாவது ஸ்டெல்லாவோட அப்பா, அவங்க போயிட்டு சர்ச்சு ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. ஃபாதர் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, இப்போ நான் ஊரில் இருக்கிறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, மறுநாள் நான் வந்து சர்ச்சுக்கு வந்துடுவேன், அந்த இடத்துல நீங்கள் வாங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம அங்கே முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபாதர் வந்து சொல்லிடுறாருங்க. இவரும் சரிங்க ஃபாதர் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இது மாதிரி ஃபாதர்கிட்ட நான் பேசிட்டேன், நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு இவங்க சாப்பிட்டு ஒரே ரூமில் தாங்க இவங்க போய் படுத்து தூங்கவும் செய்கிறாங்க. அப்படி படுத்து தூங்கும்போது கொஞ்ச நேரம் வந்து இவங்களுக்கு தூக்கமே வரல. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க அதாவது ஸ்டெல்லா வந்து அமைதியாக தான் படுத்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையனோட நினைப்பு இவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டை சுற்றி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுதுன்னு அவங்க ஒரு பக்கம் வருத்தத்துலேயும் இருக்காங்க. என்ன செய்கிறதுனே இவங்களுக்கு புரியாமல் ரொம்பவே கஷ்டத்துலேயும் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இப்படியே 11 மணி வரைக்கும் ஆகிடுதுங்க. 11 மணிக்கு மேலே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தூங்கிடுறாங்க. ஸ்டெல்லாவுக்கு வந்து தூக்கமே வரல. இவங்க மாட்டுன்னு முழிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட்டை வந்து அணைத்திட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சரி நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கணும்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவங்க கதவு கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் அப்படியே ஒரு மாதிரி உருவம் வந்து நிற்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா இவங்க வந்து தூங்கலை, லைட்டை அணைத்திட்டு இவங்க வந்து முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த கதவு கிட்ட பெட்ரூம் அந்த கதவு இருக்குங்களா, அந்த கதவு கிட்ட பார்க்கும்போது யாரோ ஒரு நபர் நிற்கிறத இவங்க கண் கூட பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே பயந்து போய் கத்தவும் ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல. இவங்க அப்பா ஆல்ரெடி அடிச்சுன்னு எழுந்துட்டு என்னமாச்சு அப்படின்ட்டு இருட்டில் எழுந்து உடனே வந்து லைட்டை போட்டுறாங்க. லைட்டை போட்டோடனே அந்த கருப்பு உருவத்தை இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. அந்த கதவு கிட்ட வந்து அப்படியே காற்றுல வந்து டிஸிபேர் ஆகுதுங்க. இவங்க 3 பேருமே கண் கூட அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா யாருக்குமே இப்படி நடக்கவே கூடாதுங்க. தனியாக இருக்கும்போது ஆன்மாவோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் ஒரே அறையில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து இவங்க கண் கூட வந்து பார்க்குறாங்க. அந்த ஆன்மா இறந்து 1 வாரம் கூட இல்லைங்களா, அதுக்குள்ளேயே இந்த ஆன்மா வந்து இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் உக்கிரமாகவே இருக்குன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து இவங்கெல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டுருக்காங்க. இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் எழுந்து லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மா வந்து அப்படி காற்றுல வந்து கரைஞ்சி போயிருக்கு. இவங்க நல்லாவே பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஏற்கனவே பயத்தில் தான் இவங்க வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே இவங்க டேபிள் மேலேயே வச்சுட்ருக்காங்க. உடனே வந்து அவங்க அம்மா பைபிள் எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே ஸ்டெல்லா அவங்க அப்பா 3 பேருமே அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. விடிய வந்து இவங்க தூங்குங்க, அந்த பைபிள் வச்சு படிச்சுட்டே வராங்க. திடீர்னு ஒரு கெட்ட ஸ்மெல்லு இவங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது பயங்கர துர்நாற்றம் வந்து ஏற்படுதுங்க. இவங்கள வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு அந்த கெட்ட ஆன்மா வந்து அந்த மாதிரி பண்ணுது. இவங்க படிக்கிறத நிப்பாட்டணுன்றதுக்காகவே அந்த ஆன்மா வந்து அப்படி பண்ணியிருக்குங்க. ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படிக்கிறத வந்து நிப்பாட்டல, தொடர்ந்து இவங்க படிச்சுட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் அந்த துர்நாற்றம் இவங்க வீடு ஃபுல்லாகவே வீசிட்டே இருந்திருக்கு, வெளியும் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் இவங்க படிக்கிறது நிப்பாட்டாமல் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்த ஒரு காரணத்தினால கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த துர்நாற்றம் வீசலைங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டை சுற்றி நார்மலாக தான் இருந்திருக்கு. ஆனால் அப்பயும் அவங்க வந்து நிறுத்தாமல் விடிய வந்து படிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரியாக ஒரு 5 மணி அளவில் தான் இவங்க பைபிள் படிக்கிறத வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி 8 மணி அளவில் சர்ச்சுக்கும் போயிடுறாங்க. போனால் அங்கே அந்த ஃபாதரும் இருக்காருங்க. ஃபாதர்கிட்ட இன்றைக்கி நைட்டு மொத்தமாக என்னெல்லாம் நடந்துச்சுன்றது எல்லாமே
விஷயத்தையும் தெளிவாக வந்து அந்த ஃபாதர் கிட்ட சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அந்த ஃபாதர் வந்து கண்டிப்பாக இது அந்த ஆன்மாவோட வேலையாக தான் இருக்கும், இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல, கண்டிப்பாக இது அந்த இயேசுவால் தான் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு, நீங்கள் பைபிளை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்த ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கி உங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஜெபம் பண்ணி அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்கிறாருங்க. அது என்னென்னா, நான் ஒரு தண்ணீர் வச்சுட்ருக்கேன், அந்த தண்ணீரை வந்து நடுவில் நம்ம கர்த்தருக்கு காலுக்கிட்ட வச்சுட்டு நம்ம சுற்றி உட்காந்து எல்லாருமே ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும், 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அந்த தண்ணீர் எடுத்து உங்கள் தலையில் வந்து தொளிச்சுட்டு அதை வந்து உங்கள் வீட்டை சுற்றி தொளிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் அது சரிங்க ஃபாதர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே தொடர்ந்து 1 மணி நேரம் அந்த தண்ணீரை சுற்றி வந்து ஜெபிச்சுட்டே இருக்காங்க. அப்படி ஜெபிச்சுட்டே இருந்ததுக்கப்புறமா சரியாக 1 மணி நேரம் கழித்து இவங்க அந்த கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து இவங்க 3 பேருமேலே அந்த ஃபாதர் வந்து தெளித்து விட்றாருங்க. தெளிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் இவங்ககிட்டையும் கொடுத்துட்டு, இது எத்துமைட்டு உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா அறையிலையும் வந்து தெளித்து விடுங்க, அதுக்கப்புறமா பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து சொல்கிறாருங்க. இது கேட்ட இந்த குடும்பமும் அதே மாதிரி அந்த தண்ணீரை வாங்கிட்டு போய்ட்டு இவங்க வீட்டில் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் தெளித்து அவங்க வீட்டை சுற்றியும் தெளிச்சும் விடுறாங்க. விட்டுட்டு இன்றைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே பயந்துகிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரே அறையில் தான் அன்றைக்கும் வந்து படுக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இவங்க 3 பேருமே தூங்கலைங்க. இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்காகவே இவங்க வந்து விடிய வந்து உட்காந்துட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்க அந்த ஜெபிச்ச நீரை தொளிச்சதுனால என்னவோ அந்த ஆன்மாவோட தாக்கம் வந்து இவங்க வீட்டில் இல்லவே இல்லைங்க. இவங்களுக்கு எப்போவுமே கனவு மாதிரி வந்துட்டு இருக்குங்க இல்லையா, அந்த நபரோட உருவம் அதுவும் வரலை, இவங்களுக்கு அந்த கூப்பிட்றதும் வரல, அந்த துர்நாற்றமும் இவங்க வீட்டை சுற்றி அடிக்கல, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க அந்த தண்ணீரை வந்து டெய்லியும் தொளிச்சுட்டே இருந்திருக்காங்க. அது காலியாகிற வரைக்குமே இவங்க அந்த வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் தொளிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இவங்க டெய்லியும் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இவங்க தொடர்ந்து இதையே பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த ஆன்மாவோட தாக்கம் வந்து முற்றிலும் வந்து அழிஞ்சு போய்ட்டுருங்க. அதுக்கப்புறமா சர்ச்சு ஃபாதர் தொடர்பு கொண்டு அவங்க அப்பா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவர் வந்து எல்லாம் கர்த்தரின் கிருபையால் தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, இதுக்கப்புறமாச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும், உங்கள் பொண்ணு ஸ்டெல்லா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க ஃபாதர் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டெல்லா கிட்டேயும் சொல்கிறாரு. இதுக்கப்புறமாச்சு யாருக்காகவும் நீ இறக்கப்படாத, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும், எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் போகிறோம், நீ எல்லாருக்காகவும் பாவப்பட்டதுனால விளைவாப்பார், இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அறிவுரையும் சொல்கிறாரு. இவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. என்னால் தான் சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த மருத்துவமனைக்கு வேலைக்கும் போகிறாங்க. ஒரு சில நேரத்தில் நர்ஸு வராத சமயத்துலேயே இவங்க நைட் ஷிஃப்ட்டும் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகலை, நல்லா தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணமெல்லாம் ஆகிட்டு குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு வீட்டோடு வந்து செட்டிலும் ஆகிடுறாங்க. அப்பா அம்மா மட்டும்தானே, இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்ற ஒரே காரணத்தால் அவங்க கணவர்கிட்ட பேசி அவங்க கணவரும் இதை ஏற்றுக்கின்னு இவங்க வீட்டோடு வந்து குடும்பத்தோடு வந்து செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ வரைக்குமே இந்த சம்பவத்தை நினச்சி அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் தன்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது தான் என் அப்பா அம்மா இன்றைக்கி அனாதையாக நின்று இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இன்றைய காணொலியை அவங்க முடித்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்றைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போய்ட்டு கமெண்ட் பண்ணலாம். இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறீங்க, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது போன்ற அமானுஷ திகில் நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்த அமானுஷ நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட்மேன்.